ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் இனிய நல் மாலை வணக்கங்கள். மற்றும் ஒரு இனிய நாள். ஆலயம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நல்ல ஐடியா உண்டு. இப்போ டெய்லி கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய நீங்கள் டெய்லி வந்து இங்கே பாராயணம் பண்ணிட்டுருக்கேன். ஆர்ட் ஆஃப் ரெகுலேஷன் அப்படின்னு ஒரு ஆர்ட் உண்டு. பவர். எதுக்கு பவர்? பழைய காலத்தில் மந்திரங்கள் எல்லாம் வந்து இத்தனை தடவை உரு போடணும், இத்தனை நாள் உரு போடணும் அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நவீன விஞ்ஞானத்தில் மேனேஜ்மெண்ட் தியரியில் வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை தொடர்ந்து 21 நாட்கள் செய்து வர அது நமது வாழ்வின் அங்கமாக மாறிவிடுகிறது அப்படின்னு. இப்போ நீங்கள்லாம் இப்போது கோயில் கும்பாபிஷேகம் ஆனதுலேருந்து டெய்லி வந்து பாராயணம் பண்ணிட்டுருக்கேன். அப்போது உங்களுடைய வாழ்வில் பக்தி 2 கலந்து விட்டது. அதனால் யாருக்கும் சந்தேகமே வேண்டாம். நமக்கு இன்னும் நம்மளால் பெரிய பெரிய மகான்கள் மாதிரி நம்மளால் பக்தி பண்ண முடியலையே. உருகி நாயன்மார்கள் பாடியிருக்கா, ஆழ்வார் பாடியிருக்கா, அது மாதிரிலாம் டெய்லி ஒரு காரியத்தை பண்ணுறோம்ல, அதில் ஒரு பெரிய பவர். காத்தால் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறது. எதுக்கு இந்த பீடிகை அப்படின்னா, எல்லாமே எதுவுமே ஒரு ஈஸியாக நடந்துடக்கூடிய காரியம் இல்லை. தவம் 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 இல்லாமல் எதுவுமே சித்திக்காது. சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய பெரிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே மனம் உவந்து மனம் கனிந்து செஞ்சால் தான் அது முழுமை அடையும். அப்படி நம்ம செஞ்சோமா அப்படிங்கிறதுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வில் இருக்கக்கூடிய சகுனங்களேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம், அந்த காரியம் பூர்த்தி அடையும் பொழுது வருண பகவான் வரார் பார்த்தீங்களா? வருண பகவானுடைய பூர்ண ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா, சுவாமி வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து நீங்கள் செஞ்சதை நான் ஏற்றுன்ட்டேன் அப்படின்னு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நினைவு. இந்த நேரத்தில் இங்கே வந்து நின்னதில் ஸ்ரீவத்சம் ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது முதல்ல ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் ஸ்ரீ அண்ணா வந்து பூமி பூஜை பண்ணி துவக்கி வச்சான். பின்னாடி அப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு அங்கே ஸ்ரீவத்ச வளாகத்தில் சிவன் கோயில் கட்டுற ஒரு ஐடியா ஆரம்பத்தில் இல்லை. இன்ஃபேக்ட் இதெல்லாம் மக்கள்லாம் குடி வந்த பிறகு நிறைய பேர் வந்து கேட்டுண்டா, சிவனுக்கு நீங்கள் கோயில் எழுப்பலையா அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி ஒரு உற்சவத்தில் ஸ்ரீ அண்ணா வந்திருந்தப்போ அந்த இடத்த அப்படி தீர்மானம் பண்ணி, இந்த இடத்துல சிவன் கோயில் கட்ட போகிறோம், நீங்கள் தான் பேர் வச்சு கொடுக்கணும் அப்படின்ன உடனே அவர் இது மாதிரி சந்நிதியில் உட்காந்துண்டு பெரியவா மகான்கள் வாழ்க்கெல்லாம் எவ்வளவு அந்த ஒரு கேர்டசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் வேறு நம்ம அவள்கிட்டேருந்து கற்றுக்கணும். வெறுமனே டிவினிட்டி அருள் அப்படிங்கிறத தாண்டி அவர் சொன்னார், கோயில் கட்டணும்னு தீர்மானிச்சுட்ட, உன் மனசுக்குள்ளே இன்னார பிரதிஷ்டை பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அப்படின்னார். நீங்கள் சொல்கிறது தானா அப்படின்னு. இங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் நீங்கள் சொன்னால் ஸ்ரீனிவாச பெருமாள் வச்சாச்சு. அதே மாதிரி சிவன் யார் வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவர் அங்கே பிரதிஷ்டை பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் யோசித்தார். யோசிச்சுட்டு ஸ்ரீனிவாசனை பார்த்தார். திரும்ப அந்த கோயில் ஆலயம் அமையக்கூடிய இடத்த பார்த்தார். பார்த்துட்டு அமிர்த கடேஸ்வரர்னு பேர் வச்சு விட்றேன் அப்படின்னார். வச்சுட்டு அதுக்கு காரணம் சொன்னார். அதுதான் அதில் ரொம்ப பிரமாதமான விஷயம். அது இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிறது எல்லாம் வயசானவா இருக்கா, வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துட்டோ கடைசி காலத்தில் நிம்மதியாக வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு வயசானவா எல்லோரும் இங்கே வந்திருக்கா. அப்படி வயசாகிடுத்துனாலே கொஞ்சம்
வருமானம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அந்த வருமானத்தை கொடுக்கறதுக்காக பெருமாள் ஏற்கனவே ஸ்ரீனிவாசன் வந்துவிட்டார், அதனால் வருமானம் கிடச்சிடும். வருமானம் கிடச்சிட்டு வருமானம் மட்டும் இருந்தால் போருமா? இதை அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுக்கறதுக்காக அமிர்த கடேஸ்வரர் வச்சுவிட்டேன் அப்படின்னார். ஸோ என்ன ஒரு பெரும் கருணை! அது மாதிரி இந்த ஒரே வளாகத்தில் நீங்கள் இப்போ இங்கே அதே கான்செப்ட் தான் இதுவும் அண்ணா எழுதி கொடுத்தது தான். இங்கே ஸ்ரீனிவாச பெருமாள், தாயார், கல்யாண சுந்தேஸ்வரர், மங்களாம்பிகை, ஸ்ரீ அண்ணா எழுதி கொடுத்தது தான். இந்த மாதிரி பெரிய சங்கல்பத்தில் எழுந்த ஒரு ஆலயம். அதனால் இங்கே வந்து டெய்லி நீங்கள் பண்ணக்கூடிய பாராயணங்களுக்கெல்லாம் பலசுருதியே சொல்ல முடியாது. அதுவும் பெருமாள்னா எப்படியே நின்று பேசுகிறார். பெருமாளுக்கு வந்து சங்க இலக்கியங்கள்லாம் திருமரு மார்பன் அப்படின்னு மதுரை காஞ்சி சொல்கிறது. திருங்கிறது ஸ்ரீ, மருங்கிறது கௌஸ்துபம். திருவையும் மறுவையும் சூடியவன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்கு பொருத்தம் பொருள். திரு மரு மார்பன். எப்படி இருக்கார் அவர்? தொல்காப்பியம் என்ன சொல்கிறது? மாயோன்மேய காடுரை உலகம். பெருமாளை மாயோன்னு சொல்கிறது. சங்க இலக்கியங்களில் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, நெடுமால், நெடியோன். நெடியோன்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. நல்ல 6 அடி ஆஜானுபவா இருந்தால் தான் அவர் பெருமாள். ஸோ நம்ம பெருமாள் இப்படி 6 அடி ஜம்முன்னு ஆஜானுபவா நின்றுருக்கார். அன்றைக்கி நம்ம அந்த வருஷாபிஷேகத்தன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிவா விஷ்ணு ஆலய வளாகத்தில் 2 பேரும் அப்படி நேருக்கு நேர் 180 டிகிரியில் இருக்கிறதுக்காக பேழ்வார் பாடின ஒரு பாட்டு சொன்னேன் இல்லையா? அது மறுபடியும் இந்த இடத்துல சொல்கிறேன், பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அந்த திருமுடியை சூட்டியிருக்கா இல்லையா? அவருடைய அடையாளங்களில் ஒன்று அது என்ன, நீள்முடியும் தாழ் சடையும். பேயாழ்வார்க்கு திருமலை எந்த எப்படி தெரிஞ்சிருக்கார் அப்படின்னா, பின்னாடி இந்த மாதிரிலாம் ஆலயங்கள் வரப்போகிறதுன்னு அப்பயே வரலாம் ஒரு 1500 வருஷத்துக்கு முந்தையே தொலைநோக்கு பார்வையோட சொல்லி வச்சுருக்கா. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சைவம் ஒரு சமயமாக இருந்தது, வைணவம் ஒரு சமயமாக இருந்தது. ஆக்சுவலாக சனாதனத்தில் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று எல்லாம் பின்னி பிணைந்தவை தான். நீங்கள் புராண இதிகாசங்களை நம்புறது நிச்சயமாக நம்ம எல்லோரும் நம்புவோம். புராணத்தை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா மாயனது தங்கை தானே துர்கா. அப்போ அவள் 2 பேரும் மச்சினர்கள், உறவு முறை பயின்று வருகிறது. அதனால் ஒரு இடத்துல அவங்க 2 பேரும் இருக்கிற அந்த காட்சி. அதனால் அந்த பெருமாளை பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுறதுன்னா, 2 பேரும் அப்படி ஒன்றா இணைஞ்சிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி திருமலை எந்தை வந்து பேயாழ்வார்க்கு காட்சி கொடுத்தாராம். நம்ம இங்கே அதில் அவர் சொல்கிறது முதல்ல எடுத்தவொன்னே சொல்கிறாரு, நீள்முடியும், தலையில் நீளமான மகுடம் நீள்முடியும். சிவபெருமானுக்கு இருக்கிறது தாழ் சடையும். அவருடைய ஆயுதம் வந்து ஒன்மழு, இவரோட ஆயுதம் சக்கரம். அவரை சோர்ந்து அரவு பூனலே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பில் போட்டிருப்பார் சிவபெருமான். சூழரவும் இவர் பொன்னான் போட்டிருப்பார் பெருமாள். ஸோ அந்த பெருமாளை பார்த்த உடனே இப்படி 2 பேரும் இணைஞ்ச காட்சி அவருக்கு கிடச்சிது. அது மாதிரி நம்ம ஸ்ரீவத்சமும் சரி கௌஸ்துபமும் சரி, இங்கே எந்த விதமான சைவ வைணவ பேதங்களும் இல்லாமல் உண்மையான சனாதனம் ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தைய எப்படி தழை துவங்கியதோ அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு பக்தி இயல் வாழ்வியலாக இங்கே மலர்ந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பட்டாச்சாரியார், சிவாச்சாரியார் அவளுடைய ஒற்றுமை நீங்கள் பாருங்கள். அவர் திருமுடி சாத்தும்போது அவர் வந்து நின்றுண்டு 2 பேரும் இந்த ஒத்திசைவு தான் இந்த ஆலயத்தினுடைய மேம்பாடு மற்றும் சாநித்தியத்துக்கு வந்து ரொம்ப அடிப்படை. நீங்களும் டெய்லி வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டுருக்கேன், பாராயணம் பண்ணிட்டுருக்கேன். ஒரு சாயங்கால நேரம் இப்படி ஒரு குழுன்னு காற்று, இது என்ன எத்தனை சொன்னாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அவர் கிரகப்பிரவேசத்தை அன்றைக்கி சுவாமிக்கு வந்து ஒரு முடி சூட்டி பார்க்கணுன்னு நினச்சிருக்காரு. அந்த எண்ணமே ஒரு எப்பேற்பட்ட ஒரு எண்ணம் இல்லையா? கிரகப்பிரவேசத்துக்கு என்னென்னமோ பண்ணலாம் நம்ம. ஸோ அன்றைக்கி சுவாமிக்கு ஒரு திருமுடி சாத்தி பார்க்கணுன்னு அந்த நினைக்கிற அந்த நினைப்புக்கு ஒரு பெரிய வந்தனம். ஸோ அவரும் அவருடைய அன்பு குடும்பமும் நீடொலி வாழ
பிரார்த்தனை செய்து கொள்ளும். ரெண்டாவது, இதை இப்படியும் பார்க்கலாம். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தான் பேசும்போது இந்த கிருதஜ்ஞதை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லி கேட்கணும். அவர் அந்த சொல்கிற அந்த விதத்தில் அவர் என்ன சொல்வார்னா, என்ன கொடுக்கல பெருமாள் நமக்கு, எதை கொடுக்கல, எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், என்ன செஞ்சிட முடியும் அவனுக்கு, நம்ம என்னத்தை அந்த நன்றி செஞ்சிட முடியும், நம்மளால் ஏண்டது. அதுக்கு தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த கிருதஜ்ஞதைங்கிறது செலுத்தணும். எப்படி செலுத்தணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும். யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை. முடி சூட்டணும், ஆபரணம் தான் பண்ணணும், பட்டு பீதாம்பரம் கொடுத்தணும், இருக்கிறவங்க செய்யலாம். அப்படி இல்லாதவங்க கூட என்னெல்லாம் செஞ்சால் அதை சுவாமி ஏற்றுப்பார் அப்படிங்கிறதுக்கு திருமூலர் இந்த பாட்டு சொல்லியிருக்கார். யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இந்த முதல்ல உள்ள மூணும் கூட நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா, மக்களோட பேசி பழகிறோம்ல, அப்போ நல்ல வார்த்தைகளை பேசினா போகிறோம். இன்னொருத்தரை பார்த்து, என்ன மாமி சௌக்கியமாக இருக்கா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. உண்மையிலேயே அது எவ்வளோ பெரிய மருந்து தெரியுமா? அந்த இன்னுரை அப்படிங்கிறது ஒரு பெரிய பாரத்தை அது கீழே இறக்கி வச்சிடும். எல்லாம் பெருமாள் இருக்கார் பார்த்துப்பார், கவலையே படாதீங்க, நீங்கள் ஒரு பெரிய அவள் சொன்ன வேலை உங்கள் மனசை அப்படியே பாரமே இறங்கிடும். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் உண்டு. அந்த பவரை தான் இந்த இடத்துல திருமூலர் குறிப்பிடுறார். அந்த மாதிரி யாராருக்கெல்லாம் என்னென்னலாம் சுவாமிக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ செஞ்சு அப்படி அழகு பாருங்கள். அது வந்து ஒரு சிறு நன்றி அறிவித்தலாகவும். அது ஒன்றும் ஆசை, அழகு பார்த்தல் அப்படின்னு இருக்கு இல்லையா, மகுடம் சூட்டி அழகு பார்த்தல்னு அந்த காலத்தில் ஒரு இதே சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி பெருமாளுக்கு மகுடம் சூட்டி அவருடைய கிரகப்பிரவேச அன்றைக்கி அழகு பார்த்துருக்கிறார். ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். நல்ல ஒரு அருமையான இந்த தருணத்தில் கலந்து கொண்டு உங்களுடன் சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.